2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவர் சொல்லுவார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, நல்ல கவனிங்க, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்ப ஆண்டவர் சொல்ற ஜெபத்தை கேட்டு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய ஜெபத்தின் ஒரு பேட்டர்ன் நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்காரு. இப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். இந்த ஜெபத்துக்கு தேவன் என்ன பண்றாராம், அவர் சொல்றாரு பதிலை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஏமன், நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறாராம். தேசத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் இல்லப்பா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். சோ ஹூ ப்ரே? எல்லாரும் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஜெபிக்க முடியாது, எல்லாம் ஜெபிக்கிறாங்க. அவர்கள் ஏதோ ஒரு ஜெபத்தை தங்களுடைய விக்கிரகத்துக்கு, தங்களுடைய குல தெய்வத்திடத்துல போய் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க யாரும் எப்படி ஜெபிக்கிறது இல்லைங்க, உலகத்தின் இந்த சமாதானத்துக்காகவோ நன்மைக்காகவோ ஜெபிக்கிறவர்கள் ரொம்ப குறைவு. அவர்கள் தங்கள் சுயநலத்துக்காக ஜெபிக்கிறது, அவர்கள் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை இன்னும் பெருகுவதற்காக ஜெபிக்கிற காரியங்கள் தான் இருக்கிறது. ஆனா கர்த்தர் நமக்கு அப்படி ஜெபத்தை கத்து கொடுக்கல. தேசத்திலேயே ஒரு தீமை நடக்குதா, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள்னு அவர் சொல்றாரு. அவங்க ஜெபிக்கும் போது தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, amen, when they humble themselves and pray to God. எதுக்கு தாழ்மைங்க? ஏன்னா நம்ம it speaks about God is the source of everything. அவர்தான் சோர்ஸ். நான் ஒன்னும் செய்ய முடியாது, அவர்தான் செய்ய முடியும் என்பது அங்க தெளிவாய் ஆண்டவர் கத்து கொடுத்திருக்கிறார். சோ அந்த ஜெபங்கிறது, ஆண்டவரே நான் செய்ய முடியாது, நீங்க தான் செய்ய முடியும். ஐ எம் வர்த் ஃபார் நத்திங், யூ ஆர் வர்த் ஆஃப் எவ்ரிதிங். அததான் நம்ம சொல்லாம சொல்லி நாம ஜெபத்திலையும் நாம வேண்டுதலிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறவரா இருக்கு. நீங்க பக்கத்துக்கு பக்கம் பாத்தீங்கன்னா there are so many instances that people prayed. எஸ்ரா ஜெபம் பண்ணாரு, எஸ்தர் ஜெபம் பண்ணா, நெஹெமியா ஜெபம் பண்ணாரு. So these people prayed and the prayer changed, தேசத்தையே மாற்றினது என்று நாம பார்க்கிறோம். ஆமென், ஹalleluya. ராஜாக்களை மாற்றினது. தானியேலுடைய ஜெபம் தேசத்தையே மாற்றினது. இந்த மாதிரி ஒரு சாதாரண மக்களுடைய ஜெபமும் ஒரு தேசத்தையே மாற்றக்கூடிய வல்லமையும் மகிமையும் நிறைந்ததா இருக்கிறது. So God wants us to pray. Amen. He wants us to pray. When we pray, things begin to change. Amen. நீங்களும் நானும் என்ன தரணி பண்ணாலும் சத்தியாகிரகம் பண்ணாலும் மாறாதது ஜெபத்துல மாறும். when God says something, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்னா எப்போ அது கட்டளையிடுவாருங்க? நம்ம ஜெபித்த பிறகுதான் அவர் கட்டளையிடுவாரு. அவர் எப்ப சொல்லுவாரு? நாம ஜெபித்து முடித்த பிறகுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, காரியங்களை அவர் கட்டளையிடுவார். அப்போது அது நடக்கும். Amen. Till we don't pray, God is not going to move anything. எதையும் செய்கிறதல்ல. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணுங்க, ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். as believers, as Christians. Amen. நமக்கு எப்போ தோணுது அப்படி அப்போது ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல. Hallelujah. We have to be always, எப்போ நமக்கு இடைவிடாமல்னாக்கா always be in a mood of prayer. நம்ம ஜெபிக்கிற ஒரு சிந்தையோட இருக்கணும். Amen. நமக்கு ஜெபிக்கிறதுக்கு நிறைய காரியம் இருக்குதுங்க. Hallelujah. We have so many things. எத்தனையோ காரியங்கள் பூமியில இருக்கிறது. நாம பார்க்கிற ஒவ்வொரு காரியத்துக்காக நாம ஜெபிக்க முடியும். Amen. But we have to pray. நாம ஏதோ பார்த்துட்டு நம்ம கடந்து போகணும்னா அது நடக்க போறது இல்ல. Amen. உங்க கண்களுக்கு முன்னாடி ஒரு தீமை நடக்குதுன்னா when we pray, Amen, நீங்க போகிற வழியில குடித்து விரித்து இருக்கிறாங்களா, அந்த நேரத்துல நீங்க ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். we are not going to change. நம்மளால மாற்ற முடியாது, ஆனா கர்த்தரால் எல்லாம் முடியும். Amen. So prayer என்ன பண்ணுது? It changes things. எல்லாத்தையும் மாற்றக்கூடிய, முடியாததையும் முடிக்கக்கூடிய வல்லமை ஜெபத்துக்கு இருக்கிறது. So prayer is unseen power of God. நம்ம கண்கள்ல பார்க்க முடியாத ஒரு வல்லமை ஜெபத்துல இருக்கிறது. when we pray, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம தனிப்பட்டவர்களாகவோ குடும்பங்களாகவோ நாம இணைந்து ஜெபிக்கிற வேளையில
தேவன் மகத்துவமான காரியங்களை அவர் செய்கிறவரா இருக்கிறார். தேவன் எதையும் முடியாதுன்னு அவர் சொல்லுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. எனிதிங் தட் யூ சீம் இம்பாசிபிள் உங்க கண்கள்ல, குடும்பத்துல இது மாறல, அது மாறல, இது நடக்கல, அது நடக்கலன்னு நம்ம முறுமுறுக்கிறதை காட்டிலும் when you go to God in prayer, ஜெபத்துல தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார். Amen. But you have to be ready to accept ஆண்டவருடைய அவர் பதில் கொடு எப்படி கொடுக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ள நாம ஆயத்தமா இருக்கணும். இப்படிதான் வேணும்னு இல்லை, ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படிதான் நமக்கு செய்வார். எது பெஸ்டோ அதை தான் செய்வாரு. Amen. Hallelujah. So அதனால்தான் நமக்கு வேதம் அழகா கற்றுக் கொடுக்கிறது. நம்ம பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல படிக்கும் போது நமக்கு என்ன கத்துக் கொடுக்குதுங்க? Pray about all things. ஆண்டவருடைய வசனம் நான் சொல்லுது, நமக்கு என்ன காரியம் வந்தாலும் எதை குறிச்சும் நாம கவலைப்படாம ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னங்க? நாம எல்லாவற்றுக்காக ஜெபிக்கணும். இஃப் யூ வாண்ட் டு சீ எல்லாம் மாறணும் நம்ம நினைச்சோம்னா, அப்ப எல்லாவற்றுக்காக நாம என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நல்லா அந்த வசனத்தை கவனிங்க. நம்ம எத்தனையோ முறை படிச்சிருக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்பட. லெட் காட் நோ எவ்ரிதிங். எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் இதைதான் கேட்பாரு, அதை தான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு இல்ல. யூ கேன் ஸ்பீக் டு காட். You can tell God. தேவனிடத்துல உங்க பலவீனங்களை குறிச்சு சொல்லலாம், உங்க போராட்டங்களை குறிச்சு சொல்லலாம், உங்க வீட்டுல இருக்கிற சமாதானமின்மை குறித்து சொல்லலாம். நீங்க போராடுகிற சில பாவத்துல சிக்கி அதுல இருந்து வெளியே வர முடியாம இருக்கிறத தேவனுக்கு தெரியப்படுத்தலாம். உங்க பிள்ளைங்க இப்படி திசை மாறி போகிறத குறிச்சு தேவன்கிட்ட சொல்லலாம். உங்க பிள்ளைங்க கீழ்ப்படியாம இருக்கிறத தேவன்கிட்ட சொல்லலாம். உங்க கீழ்ப்படியாம கூட நீங்க சொல்லணும். ஏமா நிறைய பேர் மற்றவங்க கீழ்ப்படின்னு நினைப்பாங்க, அவங்களே மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க, அவங்க உபதேசித்து கொள்ள மாட்டாங்க. யூ ஹாவ் டு லெட் காட் நோ எவ்ரிதிங். யுவர் டிஸ்ஒபீடியன்ஸ். ஹல்லேலூயா. ஒரு அன்பு இல்லாம இருக்கிறது எல்லாமே நமக்கு தேவனுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. தேவனுக்கு பிடித்த காரியம் இருக்கும், பிடிக்காத காரியம் எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கும். Amen. Don't ever think நான் பண்றதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிச்சதா இருக்கும்னு இல்ல. சில காரியங்கள் ஆண்டவர் கர்த்தருக்கு பிடிக்காததா இருக்கும். அதை தேவனுக்கு தெரியப்படுத்த கற்றுக்கொள்ளணும். Pray about everything. அதுதான் ஆண்டவர் கத்துக் கொடுக்கிறாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்ன பண்ணணும்? ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஸ்தோத்திரத்தோட கூட தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்ப எல்லாத்தையும் நீ அதனுடைய அர்த்தம்னா, நீ எல்லாத்தையும் தெரியப்படுத்தினா தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்மானம், ஒரு முடிவு வைத்திருக்கிறார், ஒரு விடுதலை வச்சிருக்கிறார். அந்த ஜெபத்துக்கு அவர் பதிலை கொடுத்து எல்லாவற்றுக்காக ஆண்டவர் பதில் கொடுக்க முடியாத ஒரு ஜெபம் என்பது எதுவுமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் அவர் பதிலை கொடுப்பாரு. ஆனா சில காரியத்துக்கு அவர் பதில் கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு நீங்க பாவம் செய்யும் போது அந்த பாவத்துக்கு தேவன் ஒத்து போக மாட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க விரும்புகிறத செஞ்சுக்கன்னு விட்டுருவாங்க. ஆமென். That doesn't going to work. சிம்சனுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆண்டவர் நமக்கு தெளிவா ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? ஆதி முதலாய் கட்டளை கொடுத்திருந்தார். அது இன்னைக்கும் அந்த கட்டளை இருக்கிறது. விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? யூ கேன் நாட் மேரி அன் அன்பிலீவர் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இஃப் யூ வில்லிங்லி, இல்லை எனக்கு சிம்சன் சொன்னது எனக்கு கண்களுக்கு அவ அழகா இருக்கிறான்னா போய் ஆண்டவர் he didn't do anything, he allowed. ஆனா கர்த்தருடைய கிருபை இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அங்க ஒருத்தியப்பா கண்களுக்கு எனக்கு ரொம்ப அழகா இருக்கிறான்னு சொல்லி அவளை கட்டிக்க பொள்ள போகிறான். எவ்வளவு பிரச்சனை வருகிறது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு விபச்சாரி கிட்ட போகிறான். அதுக்கு அடுத்து பார்த்தா தெலீலா கிட்ட போகிறான். இப்படி அவன் என்ன பண்றான்? தேவன் சொல்லாதவைகள் எல்லாம் அவன் செய்தான். கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு, விட்டுட்டாரு. இட் வாஸ் காட் didn't stop. God allowed it. அவனை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார், ஒரு பெரிய திட்டத்தோடு அவனை தெரிந்து கொண்டார். He walked away from the plan and will of God. அப்புறம் எப்போ ஜெபம் பண்றான்?
எப்ப ஜெபம் பண்ணாங்க சிம்சோனு? அவன் சிறைப்பட்டு இருக்கும் போது, அவன் மொட்டை அடிக்கப்பட்ட பிறகு, கண்கள் பிடுங்கப்பட்ட பிறகு, அந்த மாவரிக்கிற வேலையை அவன் செய்து கொண்டிருக்கும் போது, அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க? அவனை ஒரு வேடிக்கை பொம்மையாக வைத்து கொண்டிருக்கிற நேரத்துல, அந்த நேரத்துல அவன் ஜெபிக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன நினைவு கூறும் ஆண்டவரே? இந்த ஒரு விஷயம் என்ன நினைவு கூறும்? அப்ப ஜெபிக்கிற ஆண்டவரே, இவங்களெல்லாம் நான் இந்த ஒரு விஷயம் நான் கொண்டு போடணும் ஆண்டவர். தேவன் ஜெபத்தை கேட்டார், பதில கொடுத்தாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அது வரைக்கும் இடை நடுவுல அவன் ஜெபிக்கல. he didn't ask. சோ பைபிள் சொல்லுது, நம்ம ஜெபிக்கலன்னா கர்த்தர் ஒன்னும் செய்ய மாட்டாராம். சில நேரத்துல யாக்கோபுல எழுதப்படுகிறது, நாம நம்முடைய சுய இன்பத்துக்காக, சுயத்துக்காக நாம ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்று யாக்கோபுல அந்த மாதிரி ஜெபத்துக்கு ஆண்டவர் நீங்க கேட்டும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சோ there are so many things. பட் என்ன ஒண்ணுன்னா, எல்லா ஜெபத்துக்கும் ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு வழியில தேவன் பதில் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்காக அவர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா, அங்க நமக்கு ஜெபிக்க தெரியாது இருக்கிற நேரத்துல கூட நமக்கு தேவன் ஜெபிக்க வைத்து அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். How amazing is our God. ஜெபிக்க தெரியலையா? டோன்ட் குவிட், கோ டு காட். ஆண்டவருடைய சமூகத்துல விண்ணப்பிங்க, ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. என்ன சொல்றாருங்க? ஹல்லேலூயா. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் என்னவா? தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரு சிலது நன்மையாய் நடத்தி முடிப்பார். அப்படியா? என்ன சொல்றாருங்க? இந்த ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய மேன்மை நம்ம 28 நாம சேர்ந்து படிக்கிறதுல இன்னைக்கு இதோட சேர்த்து படிச்சு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஜெபம் பண்ணி பாருங்க. ஆவியானவர் ஜெபிக்கிறதுக்கு இடம் கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க. என்ன நடக்குமா? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் 28 சகலமும், இட் மீன்ஸ் எவ்ரிதிங். சகலமும் என்னவா எப்படியா இருக்குமா? நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும், every, and we know that in all things God works for good for those who love him, who have been called according to his purpose. In all things, எதையும் மிச்சமீதி வைக்கிறவர்கள், யூ கீப் பிரேயிங். ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்வாராம். நீங்க ஆதியாகமத்துல 50ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது யோசேப்பு கிட்ட யாக்கோபு இறந்து போகிறார், அவர் சகோதரர் எல்லாம் வராங்க. இப்ப அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. இப்ப நாம இந்த யோசேப்பை நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம், அவனை பாலுங்கிணத்துல போட்டு அவனை வித்து போட்டுட்டோம், இன்னைக்கு அவன் கீழே தான் நம்ம இருக்கிறோம், அவன் இப்ப அப்பா செத்துட்டாரு, இவன் எதாச்சும் பண்ணிடுவான்னு அவங்க கிட்ட வந்து கெஞ்சுறாங்க. அப்போ யோசேப்புடைய 20ஆம் வசனத்துல என்ன பதில் இருக்குது? 50:20, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, கர்த்தர் அதை நன்மையாக எனக்கு மாற்றி கொடுத்தார். யூ டிட் ஈவில், நீங்க தீமை செஞ்ச நினைச்சீங்க, ஆனா கர்த்தர் அதை என்ன பண்ணாருங்க? நன்மையாய் மாற்றினார். ஆமென். ஆல் திங்ஸ், எல்லா நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். எவ்ரிதிங். And we know that in all things God works for good to those who love him. அவரிடத்தில் அன்பு அவரிடத்தில் அன்பு கூறலன்னா நம்ம ஜெபிக்க முடியாது, தெரியுமா? So when we pray about everything, God will work in all things. எல்லாவற்றிலும் அவர் கிரியை செய்கிறவரா இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, பாவம் செய்கிறவர்களால ஜெபிக்க முடியாது. ஆமென். விபச்சாரத்துல இருக்கிறவங்களால ஜெபிக்க முடியாது. ஆமென். பொய்யும் பித்தலாட்டத்துல வாழ்கிறவர்களால் ஜெபிக்க முடியாது. they are all hypocritic. மாலமா வாழ்வாங்க அவங்க. they will show up
அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத பாரகர் பரிசேயரை சொல்லார். இவங்க எல்லாம் எப்படி மாயக்காரரா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் முன்னாடி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா தனி ஜெபம் இல்ல அவங்க கிட்ட. தனிப்பட்டவர்களாக ஜெபிக்கிறவர்கள் இல்ல. அவங்க ஜெபத்தை பாட்டு மக்கள் கனப்படுத்தணும்னு அவங்க விரும்புறாங்க. ஹல்லேலூயா. சதா விரும்புறாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருங்க? அவர் எல்லா ஜெபத்தையும் கேட்கிறவரா இருக்கிறார். நாம ஜெபிக்க 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 கர்த்தர் என்ன செய்வாருங்க? இன்னொரு வசனத்தை கூட பாருங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க என்ன எழுதி இருக்குது பாருங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்க. 3 ஹல்லேலூயா. இங்க சபைக்கு எழுதுறாரு. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நல்ல கவனிங்க. when you pray, தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமின்றி இச்சைகளினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினால நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆல் திங்ஸ் எதுக்குங்க இங்க சொல்றது? தேவ ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், all things that pertain to life and godliness. When you keep praying, Peter was a man of prayer. அவருடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க, ஜெபித்து ஜெபித்து நீங்க முதல்ல விட்டுட்டாலும் நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10 அப்போஸ்தலர் அதுக்கு முன்னாடி அதிகாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா he was a man of prayer. அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது. கொர்நேலியு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறார். கொர்நேலியு வீட்டுல ஜெபிக்கிறார். So you see God use prayer as a tool to bring great and mighty revival. இன்னைக்கு அதுதான் கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துல எழுப்புதல், பெரிய பெரிய எழுப்புதல் நடப்பதற்கு காரணமா இருந்தது என்னங்க? ஜெபம். அதே 11ஆம் வசனத்துல பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அளிப்படும். ஃபுல்லா கொடுக்கப்படும். பரிபூர்ணமாக. இட் வில் கிவ் ஆல் திங்ஸ். ஆண்டவர் எதையும் உங்களுக்கு வைத்து இருக்கிறது மிச்ச மீதி இல்லாம எல்லாத்தையும் கொடுப்பாரு. அதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. prayer makes all things different. இப்போ பவுல் எழுதும் போது, பிலிப்பியருக்கு எழுதும் போது அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க. I want you to turn. இதெல்லாம் நீங்க படிக்கணும். படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். ஆமென். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பாருங்க. பவுல் சொல்றார், உங்க ஜெபம் எனக்கு என்ன செய்யும்? What prayer can do? அவர் சொல்றார், அது உங்க வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று நான் நம்புகிறேன். நான் அறிவேன். I know. Hallelujah. எனக்கு தெரியும். The main purpose of prayer is turn out for salvation. இந்த ஜெபமானது நம்ம ரட்சிப்புக்கு, எப்படி அங்க பவுல் எழுதுறாரு, ஆவியின் உதவி எனக்கு ரட்சிப்பாக முடியும். It will end in salvation. முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். அப்போ முடிவு பரியந்த நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். கீப் ஆல்வேஸ் பிரேயிங். அதனாலதான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்கன்னு நமக்கு பைபிள் கற்றுக் கொடுக்கிறது. So prayer is very important in a Christian life. நீங்க எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்றீங்கன்னு இல்ல, பட் யூ ஹாவ் டு லேர்ன் டு ப்ரே. தேவ சமூகத்துல ஜெபிக்க உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. when you begin to pray, God will act. தேவன் செய்ய முடியும். Amen. Hallelujah. So learn to pray.
லேர்ன் டு ப்ரே. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நீங்க காலையில நேத்து படுக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. நான் காலையில 5:20 தான் எழுந்தேன். எழுந்த நேரத்துல இருந்து நான் இங்க உங்களுக்கு செய்தி கொடுக்கிற வரைக்குமாக ஐ வாஸ் பிரேயிங், ஐ வாஸ் சீக்கிங் காட், ஐ வாஸ் ஆஸ்கிங் காட், என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே. பிரேயர், இட்ஸ் பிரேயர்ங்கிறது இட்ஸ் ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப போர் அடிக்க செய்யும். நமக்கு மற்ற காரியத்துக்கு நேரத்தை சுலபமா படுத்தலாம். பட் பிரேயர் அண்ட் பைபிளுக்கு வந்து we so easily neglect. நமக்கு நேரம் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன மனசு வர்றது இல்ல. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம டிவி பார்க்கலாம், ஒரு சினிமா 3 மணி நேரம் சோர்வு இல்லாம பார்ப்போம். பட் ஆனா 3 மணி நேரம் தேவ சமூகத்துல உட்கார்றதுக்கு நமக்கு என்ன பண்ணுவோம்? ரொம்ப துக்கம் வரும், ரொம்ப வேதனை வரும். நமக்கு ஆராதனை கூட சுருக்கமா சின்னதா இருந்தா நல்லா இருப்போம். குடும்ப ஜெபம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருந்தா போதும்னு சொல்லுவோம். Hallelujah. The more you sit in the presence of God, the more you see the deliverance of God. தேவனுடைய வாழ்க்கையில செய்கிறதை பார்க்கலாம். Amen. ஒவ்வொரு குடும்ப ஜெபம், ஒவ்வொரு ஜெபமும் இருக்கும்போது, குடும்பமா ஜெபிக்கும் போது, that prayer will end, it will bring salvation. அவங்க ரட்சிப்பு கேரண்டி படப்படும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தேவன் என்ன பண்ணுவாருங்க? பாவத்தின் வழியா நம்ம போக விட மாட்டாரு. ஹல்லேலூயா. இந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குதுங்க? நீங்க we don't, because the Bible, நான் பைபிள்ல எழுதப்பட்டது தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். நீங்க வாசித்து பாருங்க, how powerful is this prayer. ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க யாக்கோபு எழுதுகிற நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க படிப்பீங்கன்னா அதுல சொல்லும், என்ன சொல்லுங்க? James chapter 5 verse 16. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. So pray for each other. Pray for each other. யாருக்கு உங்களுக்கு கிடைக்கலையா? யூ ஹேவ், உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, மனைவி கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. சிட் டுகெதர், ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. Ask God to intervene in their lives. அப்ப இங்க சொல்லுகிறது என்னமா? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும், அந்த வேர்டை பாருங்க, மிகவும் மிகவும் எப்படி இருக்குதுங்க? பலமுள்ளதா இருக்கிறது. Therefore confess your sins to each other and pray for each other so that you may be healed. The prayer of righteous person is powerful and effective, is much effective, much powerful. அப்போ யோசிச்சு பாருங்க, the prayer of the righteous எப்படி இருக்குதுங்க? is powerful, வல்லமை உள்ளதா இருக்கிறது. இங்க பைபிள் சொல்லுது மிகவும் பலன். சும்மா பலன் இல்ல, சும்மா பலன் இல்ல. பைபிள் இப்படி சொல்லல, வேண்டுதல் பலம் உள்ளதா இருக்கிறதுன்னு சொல்ல, மிகவும் பலம் உள்ளதா இருக்கிறது. Have you any time thought about your prayer? உங்க ஜெபம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. It contains power. உங்க ஜெபத்துக்கு வல்லமை இருக்கு. அதனாலதான் நீங்க ஜெபிக்கும் போது பிசாசு என்ன பண்றான்? ஓடுகிறான், தறிக்கெட்டு ஓடுகிறான். நீங்க ஜெபிக்கும் போது வீட்டுக்குள்ள சமாதானம் வருகிறது. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஒளிந்திருக்கிற பிசாசு எல்லாம் எழும்பி ஓட ஆரம்பிக்கிறான். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க வீட்டுக்குள்ள இருக்கிற குழப்பம் போகுது, வெளியேறுகிறது. Because your prayer is much powerful. Your prayer. யாருங்க நீதிமான்? அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர். இயேசு அவர்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறாராம். ஆமென். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை படிக்கும் போது அவர் ரத்தம் நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறது. His blood has justified us and made us righteous. அவருடைய ரத்தம் நீதிமான், நாம நீதிமான் ஆகல, அவர் தான் நீதிமான் ஆக்கி இருக்கிறார். நாம நீதிமான் ஆக்கி, நீ ஜெபம் பண்றா மகளே, நீ ஜெபம் பண்ணு, உன் ஜெபம் வல்லமையா இருக்கிறது. ஆண்டவர் திரும்ப நமக்கு வேதத்துல எழுதி குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறாரு. The prayer of the righteous availeth much power. அதிக ஜெபம் உள்ள வல்லமை, availeth much power.
The earnest, heartfelt, continuous prayer of a righteous man makes tremendous power available, dynamic in its working. அப்ப நாம அதனாலதான் பிசாசு என்ன பண்றாங்க, நாம ஜெபிக்க விடுறது இல்ல. அவன் வந்து ஜெபத்துக்கு தடையா எழும்புகிறான். அதனாலதான் ஜெபிக்கணும்னு நினைக்கிற நேரத்துல குடும்பத்துல ஒரு குழப்பம் வந்து ஒரு சண்டை வரும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்த மாத்துல புருஷன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், முகத்தை கோபத்துல அதை இதை போட்டு உடைச்சிட்டு போயிடுவான். We don't want to pray because you don't see the devil working in you. உங்க வீட்டுக்குள்ள பிசாசு வந்து கிரியை செய்யறத பார்க்காம என்ன பண்றீங்க, நீங்க சண்டை போட்டு கொண்டு இருக்கிறீங்க, எளியும் பூனையும் போல சண்டை போட்டு கொண்டு இருக்கிறீங்க. So God is unable to work in that family. Never think God will work in that family. குடும்பங்கிறது கணவன், மனைவி, பிள்ளைகள். அதுக்கப்புறம் தான் இன்னொரு சர்க்கிள் மற்றவர்கள். As you pray, மற்ற வெளியில இருக்கிற சர்க்கிள்ல இருக்கிற உங்க வாழ்க்கையில இருக்கிற தீமையும் மாறும். But you have to pray. Don't ignore, pray. நம்ம சாக்கு சொல்லுற, எனக்கு நேரம் கிடைக்கல, பிஸி, எனக்கு டயர்டு, அது இதுன்னு. Hallelujah, learn to pray. இயேசுவை போல அவருக்கு இருந்த சோர்வுகள் எத்தனையோ. காலையில இருந்து தொடங்கினார்னா ஜெபத்துல ஆரம்பிக்கிறவர் ராத்திரி வரைக்கும் அவர் பிஸியா இருப்பார். பட் he prayed. ஆதி அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்கள். இன்னைக்கு உங்களால முடியும். டோன்ட் எவர் சே எனக்கு நேரம் இல்ல, அதெல்லாம் மத்தது எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்கும். ஹல்லேலூயா. உங்க காபி டைமை ஜெபத்தின் நேரத்துக்காக யூஸ் பண்ணுங்க. காபி கொடுக்கறத விடுங்க. உங்க ஸ்நாக்ஸ் டைமை ஜெப நேரமா மாத்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. God still hears அந்த ஜெபங்களை அவர் கேட்கிறவரா இருக்கிறாரு. Your prayer, இங்க பைபிள் சொல்லுது, நீதிமானுடைய ஜெபம் மிகவும் பலம் உள்ளதா, availeth much power. Much power. இந்த பவர் எப்படிங்க, நமக்கு எபேசியர் 3:20 சொல்லும், நாம வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படி. Because you cannot understand that mighty power that is being produced by prayer. ஜபத்தின் வழியாய் உருவாகிற அந்த சக்தி, அந்த மகிமை, அந்த வல்லமை, அது உங்களால புரிஞ்சிக்க முடியாது. இட்ஸ் பியாண்ட் ரெகக்னைசேஷன், பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். Make sure you pray. Hallelujah. Every day. Every day. நான் வேலைக்கு போலன்னா எனக்கு பணம் சம்பளம் வராதுன்னு நினைச்சு வேலைக்கு போறோம்ல, அப்போ கர்த்தர்கிட்ட நீ போகலன்னா, ஒவ்வொரு நாள் அவர் தேடலன்னா, அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய ஆசீர்வாதங்களும் எப்படி நம்ம தேடி வரும்? Keep praying. Your prayer, உங்க ஜெபம் மிகவும், பைபிள் அதான் சொல்லணும், வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்ல, நமக்குள்ள செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு, அவர்தான் அந்த மிகுந்த வல்லமை உள்ளவர். அந்த மிகுந்த வல்லமையை செய்கிறவர் அவர்தான். இட் வர்க்கத் மச் பவர். இட் ஹாஸ் மச் பவர். உங்க ஜெபத்துக்கு ப்ளீஸ் நீங்க சொல்லி பாருங்க, நீங்க என் ஜெபத்துக்கு மை prayer availeth much power. நீங்க வாயை திறந்து சொல்லணும், பிசாசு கிட்ட சொல்லணும், பிசாசே my prayer produces much power, glorious power. நீங்க சொல்லணும், சவால் எடுக்கணும். கர்த்தர் சொல்லிட்டாரு, நீதிமானுடைய ஜெபம் அதிக மிகவும் பலம் உள்ளதா இருக்கிறது. அப்ப நீங்க சொல்லணும், ஏன் ஜெபம் மிகவும் பலம் உள்ளதா இருக்கிறது. Till you say it's not going to happen. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகவும் பலம் உள்ளதா இருக்கிறது. எப்படிங்க, நாம வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும். Now to him who is able to do immeasurably more than all we ask or imagine, according to his power that is at work within us.
more than all, more than all. இதெல்லாம் படிக்கும் போது அப்படியே குதிக்கலாம்னு தோணுது. more than all. Who is able to do immeasurably more than all we ask or imagine. More than. Hallelujah. அநேக பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. They believed in their prayers. They believed in their prayers. They saw great things. They saw great things happening. நீங்க உங்களுக்கு செய்ய மாட்டாரா? It produces, oh my God, it produces great power. Oh, glory to God. நீங்க வல்லமையை பார்க்கணும்னா நான் எப்படி தெரியுமா சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒருத்தரும் இதுவரைக்கும் தேவன் ஜெபத்தினால செய்யக்கூடிய வல்லமையின் மகிமையை நீங்க பூரணமா பார்க்கல. You are satisfied with the small things. God, when you pray, it's much more than you think. நீங்க வேண்டிக் கொள்ளுங்க, நீங்க நினைக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக. It's very powerful. It's awesome. நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணாதான் அதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. என்னைக்கு ஒரு நாள் ஜெபம் பண்றது இல்ல. When you begin to pray, அடைக்கப்பட்ட கதவுகளும் திறக்கப்படும். Doors will open. Doors will open. யார் திறப்பாங்க? Jesus himself. இதோ உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். He will open the doors. அவர் திறக்கிறத ஒருத்தரும் பூட்ட முடியாது. அவர் பூட்டுறத ஒருத்தரும் திறக்க முடியாது. எத்தனை பயந்து வாழுகிறோம். நம்ம அங்க போல, நான் அதை பார்க்கல, நான் இதை செய்யல, நான் அது. Hallelujah. When you keep praying, hallelujah, people will come. உங்க வீட்டு கதவை அவங்க தட்டுவாங்க. அவங்க வந்து சொல்ல, நீங்க வராதீங்க, நாங்க வரோம். God will create that environment. ஏன்னா நீ ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருக்கு அந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். அந்த ஜெபம் மிகவும் பலமுள்ளதா இருக்கிறது, மச் பவர் உள்ளதா இருக்கிறது. God said, you pray. நீ அங்க தேடி அலைய வேண்டாம். I will send those people to you. என்னைக்கும் கர்த்தர் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறாரு. Those who யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களை கொண்டு கர்த்தர் செய்து கொண்டுதான் இருக்கிறாரு. யாருங்க என்னைக்கோ ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு பெரிய கூட்டத்துக்கு போய் அங்க ஜெபிக்கிறது அல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபத்துக்கு என்று முதலிடத்தை கொடுத்து நீங்க ஜெபிப்பீங்கன்னா, ஹல்லேலூயா. அநேக நேரத்துல என்ன அனுபவத்தை கேட்டீங்களா? ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது அநேக நாட்கள்ல எனக்கு ஜெபமே வராது, ஜெபிக்கவே தோணாது. ஆனாலும் ஜெபம் பண்ணும், ஆனாலும் ஜெபிக்கிறேன். Amen. Hallelujah. Yeah, I keep praying. Even when I feel not to pray, I pray. ஈவன் சில நேரத்துல ஜெபம் எனக்கு போரா தெரியும். இன்னைக்கு என்னத்துக்கு ஜெபம் பண்ணா? பட் கீப் பிரேயிங். ஆவியானுடைய ஒத்தாசையோட நீங்க ஜெபித்து கொண்டே இருக்கணும். we don't know என்னைக்கு அந்த ஜெபம் வல்லமையாய் மாற போகிறது, இந்த ஜெபம் என்னைக்கு கிரியை செய்ய போகிறதுன்னு தெரியாது. பட் இந்த ஜெபத்தை எனக்கு தெரியும், my prayer has already been stored in heaven. அந்த ஜெபத்துக்கு அந்தந்த நாள், அந்தந்த நேரத்துல அந்த பலனையும் வல்லமையும் பார்க்க முடியும். I will see that. I know that. My prayer is not going to go wasted. என்ன ஜெபம் இல்ல, ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணணும் for everything, for all things, for all things.
அப்போ அதோடைய அர்த்தம் என்னங்க? நான் தான் ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்கணும். நான் தான் ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்கணும். முதல் ஜெபம் என்ன தெரியுங்களா? தனி ஜெபம், தனிப்பட்டவர்களாக ஜெபிக்கணும். ரெண்டாவது ஜெபம், ரொம்ப அதிமுக்கியமான ஜெபம் சொல்லுங்க, ஆஸ் அ ஃபேமிலி பிரேயர் பண்றதுதான். கார்பரேட்டா ஜெபம் பண்ண இல்லைன்னு சொல்லல, கார்பரேட் பிரேயரும் நமக்கு அவசியம். பட் த பிரேயர் ஆண்டவர் விரும்புகிற ஒரு பிரேயர் என்ன தெரியுமா? முதல்ல ஒரு தனிப்பட்டவர்களாக அதிகாலையில எழுந்து எந்த ஒரு நேரத்தை கொடுக்குறீங்களோ அந்த நேரத்துல ஜெபிக்கணும். தேவன்கிட்ட போய் இருதயத்தை திறந்து ஜெபிக்கணும். ரெண்டாவது ஜெபம் குடும்பத்தோட உட்கார்ந்து ஜெபிக்கிறது, குடும்பத்தை கூட்டி சேர்த்து ஜெபிக்கிறது, பிள்ளைங்களை கணவன் மனைவி பிள்ளைகளா உட்கார்ந்து ஜெபிக்கிறது. அதுதான் எல்லா கார்பரேட் பிரேயரை விட அதிக வல்லமை உள்ளது அந்த ஜெபம் தான். Hallelujah. We get excited. எங்க தெரியுங்களா? பெரிய பெரிய கூட்டத்துக்கு போகணும், அங்க போனா இங்க போனா, அங்க வந்தா இங்க வந்தா. நீங்க ஜெபம் பண்ணலாம். I don't deny that. போகணும், பாங்க பெறணும், எல்லாம் பண்ணணும். பட் you cannot see. உங்க ஜெபத்துக்கான வல்லமையை பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. Hallelujah. When you dedicate yourself for prayer, அந்த நேரத்துக்கு நீங்க கொடுப்பீங்கன்னா அந்த நேரத்துல நீங்க வருவதற்கு முன்பாகவே God will be waiting for you. உங்களுக்காக கர்த்தர் காத்து இருப்பார். Your prayer is so powerful. I am just unable to அந்த வசனத்தை விட்டு முன்னாடி போக முடியல. Hallelujah. ஆண்டவருடைய வசனம், your prayer has much power. அதிக வல்லம் உள்ளதா இருக்கிறது, அதிக பலம் உள்ளதா இருக்கிறது, மிகவும் பலம். அதிகம்னு கூட போல, மிகவும் அதோடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அது லிமிட்லெஸ், மிகவும். Hallelujah. Immeasurably more. Unlimited resource, unlimited power, unlimited glory. Unlimited glory. Unlimited power உங்க ஜெபத்துல மறைந்திருக்கிறது. உங்க ஜெப நேரம் அதிகரிக்கணுமா? ஒவ்வொரு நாளும் போங்க தேவ சமூகத்துல. நீங்க ஒவ்வொரு நாளும் இப்ப 10 அரை மணி நேரமா இல்ல 15 நிமிஷமா ஏதோ ஜெபிக்கிறீங்களா? எவ்ரி டே யூ கோ டு காட் இன் தட் பிரேயர் டைம். உங்க ஜெப நேரத்தை கர்த்தர் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும், உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியாது. The more you fellowship with God, உங்க ஜெப நேரம் தானா அதிகரிக்கும். அந்த ஜெப நேரம், the more you fellowship with God, you will love the prayer time. ஜெப நேரத்தை நேசிப்பீங்க, ஜெப நேரத்தை கொண்டாடுவீங்க. இந்த ஜெப நேரம் எப்ப வரும்னு காத்து இருப்பீங்க. Hallelujah. You will enjoy your prayer. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபத்தை கொண்டாடுறீங்க? எத்தனை பேர் அந்த ஜெப நேரத்துக்காக ஏக்கப்படுறீங்க? ஏன் ஏக்கம் வர்றதில்ல தெரியுங்களா? We are so much about நமக்கு, we are filled with ourselves. நம்ம குறிச்சே நாம யோசிப்போம். அந்த காரியம், இந்த காரியம், இதை போகணும், அதை செய்யணும், அதை பார்க்கணும், அதை எடுக்கணும், இதை இப்படி உங்களுக்குள்ள உங்களையே நிரப்பி கொண்டு இருக்கிறதுனால where is God? உங்க ஒவ்வொரு காரியத்தையும் have to bring it to God. தேவன் கிட்ட வந்து சொல்லணும். Pray about everything ன்னு படிச்சோமே, எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவரே, இந்த காரியம் இருக்கிறது, எனக்கு அந்த காரியம் இருக்குது, பிள்ளைங்க காரியம் இருக்கிறது, பணத்தின். You don't tell God because you don't ask and you don't receive. யாக்கோபுல சொன்னீங்க, கேட்காததுனால நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டாது. Your prayer availeth much power. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகவும் பலம் உள்ளதா இருக்கிறது. It's very powerful. The earnest prayer of the righteous man makes tremendous power. Tremendous power.
எண்ணி முடியாத அற்புதம் அந்த ஜெபத்துல இருக்கிறது. அளவிட முடியாத வல்லமை இந்த ஜெபத்துல இருக்கிறது. It can change the world upside down. இந்த ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க போய் கெஞ்ச வேண்டியதில்லை, மற்றவர்கள் வந்து உங்ககிட்ட கெஞ்சுவாங்க. That will change. Because that by your prayer becomes so powerful, so glorious, so anointed, so miraculous. Hallelujah. Keep praying. Keep praying. அதனால தான் பைபிள் நமக்கு கத்து கொடுக்கிறது. Pray everything in the spirit. ஆவியில எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray in the spirit. Pray with the help of the Holy Spirit. Pray in the Holy Ghost நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்க ஜெபம் வல்லமுள்ளதா மாறணுமா? Pray with the Holy Spirit. Pray in the Holy Ghost. Your prayer is so powerful. நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பேதுரு ஒரு இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு செய்தி அனுப்புறாங்க, அப்பா நீங்க வரணும்னு. சில வயதான ஸ்திரீங்க அழைக்கிறாங்க. பேதுரு அங்க போறாரு. அங்க போனாக்கா அவரை மேல கொண்டு போறாங்க. மேல் வீட்டு பெட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கொண்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா தபித்தாள் என்ற ஒரு ஸ்திரீ, அவள் மரித்தவளாக, அவளுக்கு குளிப்பாட்டி அந்த கட்டில படுக்க வச்சிருக்கிறாங்க. அவ எல்லாரும் வந்து சொல்றாங்க, பாருங்க ஐயா இவங்க வந்து எங்களுக்கு ஆறுதலா இருந்தாங்க, எங்களுக்கு துணையா இருந்தாங்க, இதெல்லாம் இவங்க கொடுத்ததுதான், அந்த அம்மா கொடுத்ததெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப பேதுரு என்ன பண்றாருங்க, ஹல்லேலூயா 40ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 9:40, hallelujah, your prayer becomes miraculous. What manner of changes they bring. Your prayer என்ன மாற்றங்களை கொண்டு வரும். hallelujah, it is much powerful. So அந்த much powerful எப்படி how do you see it? இங்க பார்க்கும்போது 40ஆம் வசனத்துல பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து, Peter sent everyone outside. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் பக்கமாய், பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரேதத்தின் பக்கமாய் திரும்பி, பிரேதத்தின் பக்கமாய் திரும்பி, பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தவித்தாலே எழுந்திரு என்று சொன்னார். யோசிச்சு பாருங்க, the prayer availeth much power. The prayer availeth much power. அதிக வல்லமுள்ளதா இருக்கிறது. The prayer of the righteous avails much power. இந்த பேதுருடைய ஜெபம் பாருங்க என்ன செஞ்சிருச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஒரு துக்க வீடு மகிழ்ச்சியின் வீடாக மாறினது. பேதுரு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு தான் அவர் என்ன பண்றாருங்க, அந்த பிரேதத்தின், அங்க தபித்தாள்னு சொல்ல, பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி, he turned toward the dead body, dead corpse பக்கமா திரும்பி, இப்போ அந்த டெட் காப்ஸ் யாருன்னு பாயிண்ட் பண்ணி பேசுற, தபித்தாலே எழுந்திரு என்றான். மச்சு பவர் சொன்னல, அந்த மச்சு பவர் நீங்க ஜெபிக்காம போய் ஆண்டவரே எழுப்புங்க, ஆண்டவரே எழுப்புங்க, ஆண்டவரே மாற்றுங்க, ஒண்ணும் நடக்க போறது இல்ல.
நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகவும் பலம் உள்ளதா இருக்கிறது. எந்த பலங்க? இந்த நீதிமான் பேதுரு ஜெபிக்கிறார். ஆளு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க, செத்து போச்சுன்னு நினைக்கிறாங்க. முடிஞ்சு சும்மா கூப்பிடுறாங்க. அந்த பேதுரை கூப்பிட்டு அவகிட்ட சொல்றார், ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால ஐநேக்கேனை எழுப்புறாரு. திமிர்வாத பவுன்ஸ் அவன் எப்படி இருக்கிறாங்க, கை கால் வளாம இருக்கிறவன், அவனை எழுப்புறாரு பேதுரு. ஆனா இங்க என்ன பண்றாருங்க, செத்து போயிட்டா, குளிப்பாட்டி வச்சுட்டாங்க, அடக்கம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி வர போகிறது, சவப்பெட்டி ரெடி ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடி குளிச்சு மேல ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சவப்பெட்டியில வைக்கிறதுக்கு முன்னாடி பேதுரு வந்துட்டாரு. செத்து சவம் அங்க இருக்கிறது, டெட் பாடி இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல பேதுரு வந்து அவர் ஜெபம் பண்றாரு, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி அவர் பிறகு திரும்புறாரு. திரும்பி அந்த சடலத்தின் பக்கமாக என்ன பண்றாரு, புறமாய் திரும்பி, பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி, தபித்தாலே எழுந்திரு. Before he commanding, he prayed. அந்த வல்லமையை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஜெபித்தார்கள். பரிசுத்த ஆவி வருவதற்கு முன்பாக they prayed together. பரிசுத்த ஆவி வந்த பிறகு they prayed together. ஹல்லேலூயா. அநேக இடத்துல நீங்க பார்த்து இருப்பீங்க, நீங்க கவனிச்சிருக்கிறீங்களே என்னமோ, சில ஜெப கூட்டத்துக்கெல்லாம் போகும்போது கொட்டாவி விட்டு தூங்கி கொண்டு இருப்பாங்க. ஜெப நேரத்துல தூங்கி கொண்டு இருப்பாங்க. காரணம் என்ன? They wouldn't have spent time in prayer. ஜெபத்துல நேரத்தை செலவு பண்ணாம இருந்திருப்பாங்க. கர்த்தருடைய வசனம் வரும்போது தூக்கம் கண்ணை மூடும். Because prayer keeps your spirit alive. உங்க ஆவியை உயிர்ப்பித்து வைக்கும். பிரேயர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ரெடியா இருக்கும். இந்த ஜெபம் பேதுருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு அந்த மரித்த சடலம் காத்து இருந்தது. It availeth much power. மிகவும் வல்லமை, மிகவும் வல்லமுள்ளதா இருந்தது. அதுலயே அந்த யாக்கோபு நிருபத்துல பாருங்க, அடுத்த 2 வசனத்தை பாருங்களேன். அங்க என்ன சொல்லும்? யாக்கோபு 5:1, James chapter 17 and 18. இந்த வல்லமை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று it will continue to write. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தவன். அவன் என்ன பண்ணானா, மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. கருத்தா ஜெபம் பண்ணினானா என்னங்க? He prayed, he prayed, he prayed, he prayed, he continued to pray. எது வரைக்கும்? தேவன் சொல்ற வரைக்கும் அவன் ஜெபித்து கொண்டிருந்தான். சரித்திரத்தை எழுதினவங்க சொல்றாங்க, he prayed for many years. அநேக வருஷங்கள் ஜெபித்தானா. But believed in his prayer. தன் ஜெபத்துல நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். One day God showed himself. இந்த அதிக வல்லமை யோசிச்சு பாருங்க. இந்த ஜெபம் எப்படிங்க? மிகவும் பலம் உள்ளதா இருக்கிறது. அந்த மிகவும் பலம் உள்ள எப்படிங்க? எலியா அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினா, தேவன் என்ன பண்ணாருங்க? 3 வருடங்கள் 6 மாதம் வானத்தை அடிச்சு போட்டுட்டார். No rain, no dew. He prayed earnestly. Elijah was a man of with the nature of like us. நாம இன்னைக்கு நம்ம போல பாடுள்ள மனுஷன் தானா? அவனுக்கும் நிறைய காரியம் இருந்தது, அவனுக்கும் பசி இருந்தது, அவனுக்கும் தேவைகள் இருந்தது.
இன்னைக்கு நமக்கு ஜெபத்தை காட்டிலும் தேவை அதிகமாயிருது. தேவைக்கு பின்னாடி ஓடுவோம். Elijah was a man with a nature like us, with the same physical, mental and spiritual limitations. எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன். உங்களுக்கு ஐயோ எனக்கு அவங்கள போல ஜெபம் பண்ணு. அவங்கள போல உங்களை யார் ஜெபம் பண்ணுது? உங்களுக்கு கொடுத்த கிருபையில ஜெபம் பண்ணுங்க. With the same physical, mental and spiritual limitations and shortcomings, and he prayed intensely for it not to rain, and it did not rain. கருத்தா ஜெபம் பண்ண, ஆண்டவரே மழை வரக்கூடாது, ஆண்டவரே பாவம் பெருகி போச்சு, நான் ஜெபம் பண்றேன் மழை வரக்கூடாது, ஆண்டவரே நீங்க மழையெல்லாம் அனுப்புறதுனால இவங்க இந்த தேசம் அப்படி பாழா போச்சு, மழை வரக்கூடாது, மழை அனுப்பாதீங்க, மழை அனுப்பாதீங்க. availeth much power, மிகவும் பலமுள்ளதா இருந்து. எப்படி பலமுள்ளதா இருந்துச்சுங்க? மழை 3 வருஷம் 6 மாசம் மழையும் பெய்யல, பனியும் பெய்யல. That power is prayer. உங்க ஜெபம் அதை செய்ய முடியும். உங்க ஜெபத்துக்கு அந்த வல்லமை இருக்கிறது. நீங்க வானத்தை அடைச்சு போடக்கூடிய வல்லமை அந்த ஜெபத்துல இருக்கிறது. நீங்க சூழ்நிலையை மாற்றக்கூடிய அதிகாரத்தின் வல்லமை இந்த ஜெபத்துல இருக்கிறது. உன் குடும்பத்தை மாற்றக்கூடிய வல்லமை இந்த ஜெபத்துல இருக்கிறது. உன் பிரச்சனைக்கு தீர்வு உங்க ஜெபத்துல இருக்கிறது. உங்க ஆசீர்வாதத்திற்கு திறவுகோல் உங்க ஜெபத்துல இருக்கிறது. மகிமைக்குரிய காரியம் உங்க ஜெபத்துல இருக்கிறது. ஜெபம் பண்ணாம எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நடக்க போறது இல்ல. ஹல்லேலூயா. கருத்தா ஜெபம் பண்ணானா, எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணா, எவ்வளவு வருஷம் ஜெபம் பண்ணான்னு எழுதப்படல. ஆனா மழை வர்றதுக்காக என்ன பண்ணானா, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாங்க. நமக்கு ரெக்கார்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18 நம்ம படிக்கிறோம். பலி செலுத்தின பிறகு, பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்ட பிறகு, மக்கள் எல்லாம் கர்த்தரே தேவன் என்று சொன்ன பிறகு, ஹல்லேலூயா, எலியா போய் ஜெபம் பண்றாரு. ஒரு மலை மேல ஒரு அடிவாரத்துல போய் அவர் ஜெபம் பண்றார். வேலைக்காரனை பார்த்து சொல்றார், போப்பா பாரு. ஒண்ணும் நடக்கல. 7வது முறை போகும்போது கையளவு மேகம் பெருமழையை கொண்டு வந்ததாம். The same God. எலியாவுடைய சாதாரணமான பாடுள்ள மனுஷனுடைய ஜெபம் மிகவும் பலமுள்ளதாய் மாற்றின அதே தேவன் தான் மரித்தும் உயிரோடு எழுந்தும் இன்னைக்கு அதே இயேசுதான் இருக்கிறாரு. He could change your weak prayer into a powerful prayer. But you have to desire to pray. நான் ஓடுவேன், என் வேலைக்கு ஓடுவேன், அதை பார்க்குவேன், இதை பார்க்குவேன், நான் இந்த எல்லாத்தையும் செய்வேன். பட் ஐ ஹாவ் நோ டைம் டு பிரேயர்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ். உங்க ஜெபத்துக்கு எக்ஸ்ட்ராஆர்டினரி விதமா பதில கொடுக்க முடியும். சாதாரணமா கூட நீங்க பதில பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நாம பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். நீங்க அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்க கப்பல் சேதம் அடைஞ்சு எல்லாம் அந்த ஒரு தீவுல கொண்டு போய் மெலித்தா என்ற தீவுல போய் விழுத்துறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மழை, குளிரு, எல்லாம் நெருப்பு அனல் மூட்டி கொடுக்குறாங்க அந்த கிராமத்து மக்கள். அப்ப பவுல் என்ன பண்றாருங்க, அவரம் போய் எடுக்கிறாரு, விறகு எடுத்துட்டு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா அவரு கைய என்ன பண்ணுது, ஒரு விஷப்பூச்சி அவர் கைய பிடிச்சிருச்சு, கடிச்சிருது. அப்ப அந்த ஊர் மக்களே பாக்குறாங்க, இவன் செத்து போயிருவான், இவன் பெரிய பாவி போலகுது, இவன் தப்பிச்சு வந்தான். ஆனா அந்த அவனுடைய தலை விதி பாரு, அவனுக்கு எழுதப்பட்ட நிர்ணயம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எவ்வளவு யோசிக்கும் போது அவன் அந்த பூச்சை உதறி தள்ளிட்டு அவன் குளிர் காஞ்சிட்டு இருப்பான், ஒண்ணுமே நடக்காது.
எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அது நடந்து முடிஞ்சிருது. அடுத்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு செய்தி வருதுங்க. அந்த தீவுடைய முதலாளிக்கு என்ன இருக்குது, ரொம்ப வியாதியா இருக்கிறான்னு அவனுக்கு செய்தி அனுப்புறாங்க. அப்போ நீங்க 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கை வைத்து அவனை குணமாக்கினான். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கிளாமர் இல்ல, அங்க போறான், ஜெபம் பண்றான், அவன் சுகம் அடைஞ்சிடறான். அப்படி அது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரர் வந்து குணமாக்கப்பட்டார்கள். They came and they got healed. பட் அதுக்கு முன்னாடி நடந்த காரியம் என்னங்க? Paul prayed. He prayed in the ship. அவர் வாழ்நாள் முழுக்க ஜெபம் 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 ஜெபம். He prayed and his prayer had much power. நீதிமானுடைய ஜெபம் மிகவும் பலம் உள்ளதா இருக்கிறது. அதாவது பலம்னாக்கா மச் பவர், மிகவும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. இட் அவைலத் மச் பவர். உங்க அநேகருடைய ஜெபத்தின் மேல நம்பிக்கை இல்லாததுனால நீங்க அந்த அற்புதத்தின் சக்தியை நீங்க பார்க்க முடியாம இருக்கிறீங்க. You pray but you don't believe. You pray, you cry, you wail, but you don't believe that your prayer has power. Pray and believe. Pray, believe. Pray, believe. அதான் பைபிள் நமக்கு கத்து கொடுக்குது. வெறும் ஜெபிக்காதீங்க, ஜெபிச்ச பிறகு நம்புங்க. நீங்க ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசிங்கள். பிலீவ். நீங்க கேட்டுக்கொண்டபடியே நடக்கும். Pray and believe. Pray and believe. என்ன பிலீவ் பண்ணோம்? My prayer availeth much power. என்னுடைய ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. Hallelujah. Because you are praying to the immortal God. உயிரோடு எழுந்தவருடைய நாமத்தினால என்றென்றும் உயிருள்ளவராயிருக்கிற பிதாவாகிய தேவனிடத்துல நீங்க ஜெபிக்கிறீங்க. The all powerful, almighty, all glorious தேவன் கிட்ட நீங்க ஜெபம் பண்றீங்க. இந்த நம்பிக்கையோட ஜெபம் பண்ணி பாருங்க. Begin to pray with hope, with faith, believing. உங்க ஜெபம் அதிக வல்லமுள்ளதா இருக்கிறது நம்பி விசுவாசித்து ஜெபம் பண்ணி பாருங்க. மகிமையான காரியங்கள் நடக்கும்.